தவமே ஜெயம். ஸ்ரீ வாராகி அம்மன் குருபீடம். ராமர் இருக்குமிடமெல்லாம் அனுமார் அவர் அருகில் இருந்தது எப்படி சேவை செய்து சிறப்பை பெற்றாரோ, அதுபோல கணவன் இருக்கும் இடத்தில் அவர் அருகில் இருந்து அவருக்கு சேவை செய்வதே இறை தொண்டு. அதில்தான் பெண் சிறப்பை பெற முடியும். காரைக்கால் அம்மையார், திலகாவதி, திருவள்ளுவர், வாசகி, ராமகிருஷ்ணர், சாரதாதேவி இவர்கள் அனைவரும் இந்த தொண்டை செய்தே முக்தி நிலை அடைந்தார்கள். அனுமார் ராமருக்கு சேவை செய்துதானே சிரஞ்சீவி வரத்தை பெற்றார், தவம் செய்து பெறவில்லையே. ஆசிரியர் 2 மணி நேரம் வெறுமனே படுக்கையில் படுத்திருந்து அப்பொழுது சுழுமுனை சுவாசம் நடந்து கொண்டு இருந்தால் 2 மணி நேரம் கழித்து சிறுநீர் இருந்தால் மஞ்சளாக போகும். வெயிலில் 1 மணி நேரம் சென்று விட்டு வந்து சிறுநீர் கழித்தால் எப்படி மஞ்சளாக போகுமோ அப்படி போகும். சிவசுவாசம் செய்துதான் கருவறையில் இருந்தோம். பூமியில் வந்தவுடன் நுரையீரல் மூலம் சுவாசம் செய்ய ஆரம்பித்தோம். சூரியனின் கதிர்களை கண்ணாடி செல்ஸ் எப்படி ஒன்று குவித்து பேப்பரை எரிக்கிறதோ அதுபோல சுழுமுனை நாடியில் சுவாசம் செய்து நம் மனதை உருவத்தில் ஒன்று குவிக்கும் போது நம் தேகம் உருத்தெரியாமல் எரிந்துவிடும். சதா அந்த நிலையில் இருக்க வேண்டும். வள்ளலார் 6ஆம் திருமுறையில் 47வது தனி அன்பு பாடலில் கூறுகிறார், ஒளி தேகம் பெற்றால் உடல் என்ன நிலைமையில் இருக்கும் என்று கூறுவதை பாருங்கள். தோல் நரம்பு எல்லாம் குலைந்து எலும்புகள் எல்லாம் நெக்கு நெக்கு என்று ஒளி பெறும். சொடுக்கு வருவது போல இறுகி சுக்லமாக திரண்டுவிடும். விந்துவாக மாறும். பால் தயிராவது போல் கண்களில் நீர் பெருகி ஓடும். வாயானது சொல் தடுமாறும். வெயிலில் செவியில் நாத இசை ஒலித்துக்கொண்டே இருக்கும். காதில் ஓம் என்ற ரீங்காரம் வந்து கொண்டே இருக்கும். உலக விஷயங்கள் யாவும் மறைந்து எல்லையில்லா அருள் துவங்கும். உலகப் பொருட்கள் உடல் யாவும் மறந்துவிடும். தவநிலையில் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெங்கும் ஊற்றெடுக்கும். சுழுமுனை நாடி திறந்திட அமுதம் அண்ணாக்கின் மூலம் உடலெல்லாம் பரவும். அத்தக நிலையில் உயிரானது மலர்ந்து அற்புதம் ஜோதியாக திகழும். அப்பொழுதுதான் உயிரே மலர்கிறது என்று கூறுகிறார். அதாவது உயிர் பிறக்கிறது. நீங்கள் இந்த உடலோடு இருப்பது பிறப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த நிலையில் எல்லா உடலிலும் ஏற்பட்டால் உடல் உயிர் மலர்ந்து உயிர் பிறக்கும். அதுவே ஒளி தேகம், அதுவே அருட்பெருஞ்சோதி. அதை தான் கூறுகிறோம். மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும். இந்த உடலில் இந்த உடல் நீ அல்ல. செடியில் இருந்து மலர்வது போல் உடலில் இருந்து உயிர் பிறக்க வேண்டும், மலர வேண்டும். வள்ளலார் கற்பூர சித்தி எப்படி அடைந்தார் என்று பல பேருக்கு குழப்பம். வள்ளலாரிடமே கேட்டுவிடுவோம் என்று வள்ளலாரிடம் கேட்டதற்கு அவர் கூறிய பதில், நாம் கர்ப்பத்தில் இருந்தபோது சுழுமுனை சுவாசம்தான் செய்தோம். கரு உருவாக உஷ்ணம் தேவை. அந்த உஷ்ணத்தை சுழுமுனை சுவாசமே தந்தது. அந்த உஷ்ணத்தில் தான் கருவே வளர்ந்தது. குழந்தையாக முட்டை குஞ்சு பொரிக்க உஷ்ணம் தேவை, உணவு தேவையில்லை. காய்ச்சல் வந்தால் உடல் எப்படி சூடாகிறது? தண்ணீர் கொதிக்கும் பொழுது நீர் சூடாகி ஆவியாகி போய்விடுகிறது. கற்பூரம் எப்படி எரிந்து காற்றோடு கலந்து விடுகிறது? அதுபோல வள்ளலார் சுழுமுனை சுவாசத்தை தவிர சந்திரகலை சூரியகலை சுவாசத்தையே செய்யவில்லை. அவருக்கு எப்பொழுதும் சுழுமுனை சுவாசமே ஓடியது. சுழுமுனை சுவாசம் அக்னிக்கலை, உஷ்ணம் மிகுந்தது, எப்பொழுதும் சூடாகவே இருக்கும். சுழுமுனை அக்னி சுவாசத்தால் தான் நம் கர்ம வினைகள் எரிக்கப்படுகிறது. சுழுமுனை சுவாசம் நடைபெறும் போது தொண்டை வறண்டுவிடும். மூச்சு காற்று உஷ்ணமாக வரும். கண்கள் எரியும், சிவந்து காணப்படும். உடல் காய்ச்சல் வந்தது போல இருக்கும். தலையில் முகப்பரு போல வரும். இரத்தம் சுண்டிவிடும். உடல் உணவை எடுத்துக்கொள்ளாது, அமுதத்தையே உண்டு வாழும். வள்ளலார் தான் காலம் முழுவதும் சுழுமுனை சுவாசம் செய்தே தன் தேகத்தை கற்பூர சித்தியாக எரித்து கொண்டார். தன் உயிரை பிரம்மத்தோடு கலந்து பிரம்மமாகிவிட்டார். அந்த உஷ்ணத்தை வெளிக்காட்டாமல் இருக்கத்தான் நம் உடலில் தன் உடலை வெள்ளையாடையால் மறைத்து கொண்டார். அவர் வெள்ளையாடை அணைந்து கொண்ட மர்மமே இதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வள்ளலார் இப்படிதான் தன் தேகத்தை கற்பூர சக்தி செய்தார். இயேசுநாதர் சுழுமுனை சுவாசத்தில் தான் அனைத்து அதிசயங்களையும் நடத்தி காட்டினார். அறையை மூடிக்கொண்டு செய்ததால் தான் உள்ளே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியவில்லை. சுழுமுனை சுவாசம் செய்தால் அனைத்து சித்துகளையும் அடையலாம். உடல் எந்த சித்தியும் அடையாது. சூட்சும தேகமே சித்தி அடையும். அதற்கு இந்த உடல் உதவியாக இருக்கும். குஞ்சு பொரித்து விட்டால் முட்டைக்கூடு தேவைப்படாது. சதா பிரம்மத்தில் இருந்தால் சுழுமுனை சுவாசமே நடைபெறும். பிரம்மத்தில் இருந்து விலகினால் சூரிய சந்திர சுவாசம் நடைபெறும். சுழுமுனை சுவாசமே சிவசுவாசம். சிவ சுவாசத்தால் பிரம்மமாக சிவமாக மாறிவிடுவோம். டயரில் காற்று இருந்தால் தானே வண்டி ஓட்ட முடியும். காற்று போய்விட்டால் வண்டி தள்ளவும் முடியாது, ஓட்டவும் முடியாது. அதுபோல உடலில் காற்று இயங்கினால் மட்டுமே நீ உடலில் எதையும் செய்ய முடியும். காற்று இயங்குவது நின்றுவிட்டால் இந்த உடலை நீ இயக்க முடியாது. வண்டியில் காற்று உள்ள போதே எப்படி நாம் நினைத்த இடத்திற்கு செல்கிறோமோ அதுபோல உடலில் காற்று இயங்கும் போதே உன் உயிரை தேடிக்கொள்.
பிறகு காற்று போய்விட்டால் உடலும் இயங்காது, உயிரும் நசிந்து விடும். உயிரை உயிர்ப்பிக்க வேண்டும், விதையை முளைக்க வைக்க வேண்டும். அறுசுவை உணவை நீ தேடி உண்டாலும் அது மலமாகத்தான் மாறும் என்று நீ உணர்ந்தால் அடுத்த வேளை உணவுக்காக நீ கற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டாய். அதை புரிந்து கொண்டு நீ வாழ்க்கையை நடத்த வேண்டும். சாமி ஆடுவது எப்படி என்று பல பேர் கேட்கிறார்கள். சிவம் பிரம்மசக்தி, அதன் இயக்கம். பிரம்மம் அசைவதில்லை, பிரம்மத்திலிருந்து தோன்றியதான் சக்தி, அதுவே சிவசக்தி. சிவானு சக்தியானு சாமி ஆடுவோர் பல பேர் நான் மகமாயி வந்திருக்கிறேன், நான் காளி வந்திருக்கிறேன், நான் ஆத்தா வந்திருக்கிறேன் என்று தான் கூறுவார்களே தவிர நான் சிவன் வந்திருக்கிறேன், நான் அண்ணாமலை வந்திருக்கிறேன், நான் விநாயகர் வந்திருக்கிறேன் என்று யாரும் கூறுவதில்லை. சக்தி தான் ஆடும், சிவம் ஆடாது. பிரம்மம் சிவம் யார் உடலிலும் புகுவதில்லை. நாம் தான் பிரம்மத்தில் கலக்க வேண்டும். அசையும் சக்தியாக சக்தி இருப்பதால் சக்தி அணுக்கள் மிகுதியாக மனித தேகத்தில் ஊடுருவி தன் வலிமையை காட்டுகிறது. அதுவே தன்னை மறந்த நிலையில் சாமி வந்து ஆடுகிறார்கள். இவர்கள் யாரும் பொய் பேசுவதில்லை. சக்தி அணுக்கள் இவர்கள் உடலில் அதிகமாக இருக்கும். அதன் வெளிப்பாடே ஆக்ரோஷமாக ஆடுகிறார்கள். கிராமத்து பொலிபொலி. சக்தி இருந்தால் பேசு, இல்லையேல் சிவனேனி இரு என்பது. சிவம் பேசாது, மௌனமாக இருக்கும். அதனால தான் அதற்கு மௌனகுரு என்று பெயர். மேடை இருந்தால்தானே ஆட முடியும். மேடை சிவன், சிவம் ஆடுவது சக்தி. வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் வாயும் சும்மா இருப்பதில்லை, எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். சக்தி நிலைப்பாடு அது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சக்தியின் வாய் சும்மாவும் இருக்காது. போட்டு உங்களை எல்லாம் படாத பாடுபடுத்தி உங்களை சிவமாக்கவே துணை செய்கிறார்களே தவிர மீண்டும் சக்தியாக இல்லை. சக்தி சிவம் இரண்டு சேர்ந்துதான் சிவசக்தி. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.